குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோமா? இன்னைக்கு டே 5. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? பின்வரும் மும்முனைகளில் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் குழுவும் ஒரு குறிப்பிட்ட தர்க்கத்தை பின்பற்றி அடுத்த ஒன்றுடன் தொடர்புடையது. கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து அதே தர்க்கத்தை பின்பற்றும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே ஃபார்மேட்டில் கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. அது எந்த மாதிரி இதுக்கு சிமிலரா இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பபெட் எடுத்துக்கலாம். ஜேங்கிறது இங்க ஃபர்ஸ்டா வந்திருக்கா, ஃபர்ஸ்ட்ல இருக்க ஜே ஃபர்ஸ்ட்லயே வந்திருக்கு. தேர்டா கோட் பண்றப்ப லாஸ்ட்ல போயிருச்சு. அதே போல ஐங்கிறது இங்க ஃபர்ஸ்டா வந்திருக்கு, அதே போல லாஸ்டா கோட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏவை வச்சுக்கலாம். ஆப்ஷன் பில பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா ஜி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்திருக்கணும் செகண்டா கோட் பண்றப்ப. ஆனா இங்க வந்து செகண்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் பியை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க கேங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து லாஸ்ட் பொசிஷன். சி கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? ஈங்கிறத பார்த்தோம்னா ஈங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, அகைன் லாஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஓவை எடுத்துக்கலாமா? ஜாப்ல இருக்கா, ஓ எடுத்துக்கலாம். ஓங்கிறது லாஸ்டா கோட் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா இருக்க ஓ திரும்ப தேர்ட் பொசிஷனுக்கு வந்திருக்கு. இங்க டிங்கிறது லாஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்கணும், ஆனால் செகண்ட் பொசிஷனுக்கு தான் மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. அதே போல் இங்கே ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ஐங்கிறது எங்கே மூவ் ஆகிருக்கணும்? லாஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகிருக்கணும், ஆமாவா? ஆனால் இங்கே ஐங்கிறது லாஸ்ட்டுக்கு முன்னாடி பொசிஷன் தேர்ட் பொசிஷனில் மூவ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3யும் கேன்சல் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும், ஆமாவா? இப்போ ஏங்கிறது லாஸ்ட் பொசிஷனுக்கு கோடாக இருக்கணும், லாஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது அகைன் தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கணும், தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? சீரீஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நம்பர் மிக்ஸ்டு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜி எடுத்துக்கலாமா? சீரீஸில் இருக்க எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, ஜியோட பொசிஷன் வேல்யூ என்ன? 7. அடுத்து கே கொடுத்துருக்காங்களா? கேயோட பொசிஷன் வேல்யூ 11. ஓ கொடுத்துருக்காங்க, ஓவோட பொசிஷன் வேல்யூ 15. எஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19. என்ன பண்ணியிருக்காங்க? +4 ஆட் ஆகியிருக்கா? ஓகே, அப்போ 19 + 4 இஸ் நத்திங் பட் 23. 23rd பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்கு? டபிள்யூங்கிற ஆல்ஃபபெட் இருக்கு. ஸோ ஆப்ஷனில் டபிள்யூங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டபிள்யூ இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ டபிள்யூ தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி. இல்லை எதுவுமே டபிள்யூன்னு ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணுறதுனா மற்ற ஆல்ஃபபெட்ஸையும் எடுத்து போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான வழி. ஓகே, தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கிளஸ்டரில் எந்த ஃபார்மேட்டில் கோட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கீழே 4 ஆப்ஷனில் எது இருக்குது, சிமிலராக என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2-3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். 2 மெத்தட்ஸ் சால்வ் பண்ணலாம். நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 39 எடுத்துக்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க நம்பர் கிரேட்டர் நம்பராக இருக்குது. அப்போ ஆல்ரெடி கிரேட்டர் நம்பராக எங்கே இருக்குங்க? ஒரு சீரீஸையோ ஒரு இந்த மாதிரி நம்பர் கிளஸ்டரையோ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் எங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இதில் கிரேட்டர் நம்பர் சென்டரில் இருக்குது. அதே போல் செகண்ட் கொடுத்துருக்கிறதுலையும் கிரேட்டர் நம்பர் சென்டரில் இருக்குது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த 39யும் 13யும் வச்சு தான் இந்த 117 கொண்டு வந்திருப்பாங்கங்கிறது மீனிங். ஓகேவா? அதே போல் இங்கே வந்து 48யும் 1ஐயும் வச்சு தான் இந்த 99 கொண்டு வந்திருப்பாங்க, 99 கொண்டு வந்திருப்பாங்கங்கிறது மீனிங். ஓகே, இப்போ 39 × 2 நமக்கு 78, ஆமாவா? அப்போ 3 × 13 நமக்கு 39. இப்போ 117. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த சென்டரில் இருக்க 117ங்கிறது வந்துருச்சா? சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட × 2 பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் நம்பரோட × 3 பண்ணியிருக்காங்க. அந்த 2 நம்பர்களுக்கும் வர ரிசல்டண்ட்டை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 48 நெக்ஸ்ட்டில் இருக்க கொடுத்துருக்க அந்த சீரீஸ்க்கும் இதே மாதிரியே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ 48 × 2 நமக்கு 96. 1 × 3 தானே பண்ண சொன்னேன், லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு × 3 பண்ணும். × 3னா என்ன? 3.
இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகுது 99 ஆகுது. ஸோ ரிசல்ட் நம்பர் கிடைச்சிருச்சா, சென்டரில் இருக்க நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ இன்டூ 2 இன்டூ 3 பண்ணணும். அப்போ 8 2s are நமக்கு 16, லாஸ்ட் நம்பர் 30, லாஸ்ட் நம்பர் 10னா 10ஓட இன்டூ 3 பண்ணோன்னா 30. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது 46 வருது. ஆனால் இங்கே 42ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 35 கொடுத்துருக்காங்க. 35ஓட இன்டூ 2 பண்ணணும். 35 இன்டூ 2 இஸ் நத்திங் பட் 70. அடுத்து 24 இருக்கா, லாஸ்ட் நம்பர் வந்து 24ன்னு இருக்குது. இந்த 24ஓட இன்டூ 3 பண்ணணும். 24 இன்டூ 3 இஸ் நத்திங் பட் 72. இந்த 72வை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 142 கிடைக்குதா. ஸோ இங்கே ஆனால் 138ங்கிறது இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியும் இல்லை. ஆப்ஷன் சியை இதே மாதிரியே செய்யலாமா. ஸோ 19 இன்டூ 2 இஸ் நத்திங் பட் 38. அடுத்து என்ன நம்பர் 24. 24 இன்டூ 3 நமக்கு 72. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது 110 கிடைக்குது. ஆனால் இங்கே 106ங்கிறது இருக்குது. ஓகேவா. 106ங்கிறது இருக்குது. சாரி. ஸோ 106ங்கிறது இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி உள்ள. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. 27 இன்டூ 2 நமக்கு 54 வருதா. 21 இன்டூ 3 63. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா கூட்டணும்னா என்ன ஆகுது 117ங்கிறது ஆன்சர் வருது. ஸோ 117ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே. அடுத்த கொஸ்டின். அடுத்த கேள்வியில் என்ன கேட்குறாங்க, பின்வரும் எண் சின்னத்தின் வரிசையை பார்த்து கேள்விக்கு பதில் அளிக்கவும். ஓகேவா. ஒரு நம்பர் சிம்பிள் எல்லாம் கலந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நிறைய சம் சால்வ் பண்ணிட்டோம். இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் ப்ராப்ளமாக வச்சுக்கலாமா. ஓகே. இந்த சம்க்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. நேற்று ஆக்சுவலாக வந்து எந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளமும் கொடுக்கல. அதனால் இன்னைக்கு எதுவும் சால்வ் பண்ணலை. ஓகேவா. நேற்று கிளாஸில் 30 கொஷின்ஸுமே ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. 5th கொஸ்டினும் அதே ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்குது. 5th கொஸ்டினை நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் சீரீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, how many such numbers are there that have a perfect square immediately preceding them and an odd number immediately following them. நோட்ல என்ன சொல்றாங்க, 1 is also a perfect square அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு எண்ணிற்கு உடனடியாக முன்பாக ஒரு முழு வர்க்க எண் மற்றும் உடனடியாக பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கும் அத்தகைய எண்கள் எத்தனை உள்ளன. குறிப்பு, 1 என்பது ஒரு முழு வர்க்க எண்ணாகும். முழு வர்க்க எண்ணா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, ஒரு எண்ணிற்கு உடனடியாக முன்பாக ஒரு எண், அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கணும், முழு வர்க்க எண் இருக்கணும். முழு வர்க்க எண் இருக்கணும். முழு வர்க்க எண்ணுனா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கணும். மற்றும் உடனடி பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கும் அத்தகைய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இந்த நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்கணுமா, ஒற்றைப்படை எண் இருக்கணும். ஓகேவா. ஒற்றைப்படை எண் இருக்கணும், அதாவது ஆட் நம்பர் இருக்கணும். இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஹிண்ட். இந்த ஹிண்ட் பிரகாரம் எத்தனை நம்பர்ஸ், இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இந்த கொஸ்டின் பிரகாரம் எத்தனை அந்த மாதிரியான நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 ஒரு முழு எண் தான், 1ங்கிறதையும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போ 1ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்லாம் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாமா. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, 1ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. 4ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா, 4, 9, 16, 25, 36 இந்த மாதிரி கோஸ் ஆன். ஓகேவா. இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஆட் நம்பர் இருக்கணும், அதாவது ஒற்றைப்படை எண் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்லாம் எங்க இருக்குங்கிறத பார்த்துடலாம். இங்க 1ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. 1ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனா இங்க 2ங்கிறது எண்ணு தான். ஆனா இங்க 4ங்கிறத பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் இல்லை, ஒற்றைப்படை எண் இல்லை. ஒற்றைப்படை எண்ணுனா 2ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடாது. ஆனால் 4ங்கிறது டிவிசிபிள் ஆகும்ல. ஸோ
இந்த இது இல்லை. இப்போ 5ங்கிறது முழு எண்ணா இல்லை. அடுத்து இங்கே பார்த்தோன்னா 9ங்கிறது முழு எண். இந்த சீரீஸை பாருங்க, 9 6 7. 9ங்கிறது ஒரு முழு எண், 6ங்கிறது ஒரு எண், 7ங்கிறது ஒற்றைப்படை எண், அதாவது ஆட் நம்பர். ஆமாவா? அப்போ 9 6 7ங்கிறது இந்த ஃபார்மேட்குள்ளே வருது. அடுத்து ஓகே, இங்கே பார்த்தீங்கனாலே 4ங்கிறது இங்கே முழு எண் தானே. 4 5 7. 4 5 7ங்கிறது பாருங்க, 4ங்கிறது ஒரு முழு எண், 5ங்கிறது ஒரு எண், 7ங்கிறது ஒற்றைப்படை எண். ஓகேவா? ஆட் நம்பர். அப்போ 4 5 7ங்கிறது ஃபாலோ ஆகுது. அதே போல் இங்கே திரும்ப 4ங்கிறது இருக்கு. 4ங்கிறது முழு எண்ணாக இருந்தாலும் 6ங்கிறது வந்து ஒற்றைப்படை எண்ணாக வரலை. ஓகே, இப்போ 9ங்கிறது முழு எண்ணாக இருந்தாலும் 4ங்கிறது ஒற்றைப்படை எண்ணாக வரல. ஸோ அதுவும் வராது. இங்கே பார்த்தோன்னா 4 பார்த்தாச்சா? 1ங்கிறது பார்த்தோம்னாலும் ஓகே. இங்கே பார்த்தோன்னா இது இருக்கு பாருங்க, 1 7 3. 1ங்கிறது தான் வந்து முழு எண்ணா எடுத்துக்க சொல்லிட்டாங்கல்ல. அப்போ 1ங்கிறது முழு எண், 7ங்கிறது ஒரு எண், 3ங்கிறது ஒற்றைப்படை எண். 1 7 3ங்கிறது ஃபாலோ ஆகுது. அடுத்த நம்பரே பாருங்க, 4 9 7. 4ங்கிறது ஒரு முழு எண், 9ங்கிறது எண், 7ங்கிறது ஒற்றைப்படை எண். ஆமாவா? ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி எத்தனை இருக்கு? 4 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 6வது கேள்வி. இந்த கொஷின் வந்து ரொம்ப கவனமா சால்வ் பண்ணுப்பா. ஏன்னா ஒரு இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க, ரொம்ப கிட்ட கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு இதை நம்ம கவுண்ட் பண்ணலனாலும் தப்பா ஆன்சர் பண்ணிடுவோம். அதனால இதை ரொம்ப பொறுமையா சால்வ் பண்ணுங்க. கொஷின் என்னங்கிறத ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. 6வது கேள்வியில என்ன சொல்றாங்க? பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சி ஈக்குவல் டு டின்னு கொடுத்துட்டாங்க. சி ஈக்குவல் டு டினா சி இஸ் த சன் ஆஃப் பி. சி என்பவர் டி இன் மகன் அப்படிங்கிற மீனிங் வருமா? சி என்பவர் டி இன் மகன். ஓகேவா? அப்ப டியோட ஜெண்டர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ. டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ அப்படின்னா டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஈன்னு அர்த்தம். அப்ப டிங்கிறவங்க ஈயோட சகோதரி, சிஸ்டருங்கிறது அர்த்தம். அப்புறம் இ கொஸ்டின் மார்க் எஃப்னு கொடுத்துருக்காங்க. இ கொஸ்டின் மார்க் எஃப்னா என்ன? இ இஸ் த டாட்டர் ஆஃப் எஃப்ங்கிறது அர்த்தம். அப்ப ஈங்கிறவங்க யாரு? எஃப்ஓட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எஃப் அட் எல். எஃப் அட் எல்னா எஃப் இஸ் த ஃபாதர் ஆஃப் எல்னு அர்த்தம். எஃப்ங்கிறவங்க எல்லோட ஃபாதர். ஓகேவா? இப்ப எல்லோட ஜெண்டர் என்னங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃப் அண்ட் சி? எஃப்க்கும் சிக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. தமிழ்ல என்ன கேட்குறாங்க? எஃப் என்பவர் சிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. எஃப் என்பவர் சிக்கு என்ன உறவு? சியோட அம்மா யாரு? டி. டியோட அப்பா தான் எஃப். அப்ப அம்மாவோட அப்பாங்கிறப்ப மதர்ஸ் ஃபாதருங்கிற அர்த்தம் வருதா? ஸோ மதர்ஸ் ஃபாதர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 7வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் சமன்பாட்டில் பிளஸ் மற்றும் மைனஸ் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு மற்றும் மல்டிப்ளிகேஷன் மற்றும் டிவிஷன் ஒன்றுக்கொன்று மாறுபடுகிறது எனில் கேள்விக்குறிக்கு பதில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் வரணும், மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் வரணும், மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல டிவிஷன் வரணும், டிவிஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் வரணும். அப்போ 104 ப்ளஸ் மைனஸ் இருக்கா? அப்போ ப்ளஸ்ங்கிறது வரணும். ப்ளஸ் 176 மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல டிவிஷன் வரணும், டிவைடட் பை 16 டிவிஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் வரணும், மல்டிப்ளை பை 9 ப்ளஸ் 192னா மைனஸ் 192. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 11ங்கிறது வருது. 11 9s are 99. 99 மைனஸ் 192. இதை கேன்சல் பண்ணோன்னா 203. 192 இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 11.
ஸோ ஆப்ஷன் சி 11 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. எட்டாவது கேள்வியில் என்ன சொல்றாங்க? 15, 17, 21, 23, 27 கொஸ்டின் மார்க். ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். 15, 7, 21, 23, 27 அண்ட் கொஸ்டின் மார்க். ஸோ +2, +4, இங்க சாரிப்பா, இங்க +2 பண்ணியிருக்காங்க, இங்க +4 பண்ணியிருக்காங்க, இங்க +2 பண்ணியிருக்காங்க. ஸோ +2, +2ன்னு வந்திருக்கு. அகெயின் +4, இங்க அகெயின் +4. ஓ, கடைசிக்கு போயிட்டேனா? ஓகே, 27 +2 பண்ணியிருப்பாங்க. ஆமாவா? சேஞ்ச் ஆகி வருது. +2 +4 +2 +4ன்னு வருது. அப்போ 27 +2 இஸ் 29. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 29. 9th கொஸ்டின். 9வது கேள்வியில் என்ன சொல்றாங்க? சர்க்குலர் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ல சொல்றாங்க. தமிழ்ல பார்த்துடலாமா? ABCDEF மற்றும் G ஆகியோர் ஒரு வட்ட மேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். B என்பவர் C இன் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வட்ட மேசையில 7 பேர் உட்காந்துருக்காங்களா? G வரைக்கும்னா 7 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? பி என்பவர் சியின் உடனடி வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சியோட உடனடி வலதுபுறத்துல பி அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப சியோட வலதுபுறம் இது. சியை நான் இங்க வச்சுக்கிறேன். அதனால பியோட பொசிஷன் சிக்கு வலதுபுறம், உடனடி வலதுபுறம்ங்கிறனால இங்க வருது பி. அடுத்து என்ன சொல்றாங்க? பியின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும் பொழுது பி மற்றும் ஏக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஓகே, பியோட இடதுபுறத்துல என்றப்ப டிக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களா? 3 பேர் மட்டுமே உட்காந்துருக்காங்க. ஓகேவா? கவுண்டிங் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் பி ஒன்லி 3 பீப்புள்ஸ் ஆர் சீட்டட் பிட்வீன் பி அண்ட் ஏ. அப்ப 1, 2, 3 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. பியோட லெஃப்ட் சைடு இது. பியோட லெஃப்ட் சைடில் 3 பேர் மட்டும் தான் உட்காந்துருக்காங்கன்னா ஏவோட பொசிஷன் இங்கே வரும். ஆமாவா? அடுத்து என்ன சொல்றாங்க? சியின் இடதுபுறத்தில் இருந்து எண்ணும் பொழுது சி மற்றும் டிக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளார்கள். ஓகே, இப்ப அகைன் என்ன பண்றாங்க? சியோட லெஃப்ட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்றப்ப சிக்கும் டிக்கும் நடுவுல 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அப்ப 1, 2, 3 3 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்கன்னா 3 பேர் தள்ளி 4வதா டி உட்காந்துருப்பாங்க. அப்ப டி இங்க உட்கார வச்சிடலாமா? இப்ப என்ன சொல்றாங்க? இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். இப்ப ஜி என்பவர் எஃப் இன் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஜி என்பவர் எஃப்ஓட உடனடி வலதுபுறத்துல ஜி உட்காந்துருக்காங்க. எஃப்ஓட உடனடி வலதுபுறத்துல ஜி உட்காந்துருக்காங்க. ஜி G is seated to the immediate right of F. Immediate right, F ஓட ரைட் இது. immediate right of Fல G பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இப்ப யார் மட்டும் மிஸ்ஸிங்கு? ABC DE மட்டும் மிஸ்ஸிங். ஈயோட பொசிஷன் அப்ப இதாதான் இருக்கும். ஸோ ஈயை இங்க உட்கார வச்சிடலாம். இப்ப என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? இப்ப கேள்வி என்ன கேட்குறாங்க? வலதுபுறத்தில் சியின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் பொழுது ஏ மற்றும் சிக்கு இடையில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? இப்ப சியோட வலதுபுறம்ங்கிறது சியோட வலதுபுறம் இதுதான். ஆமாவா? சியோட வலதுபுறத்துல இருந்து என்றப்ப சிக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 3 பேர். 1, 2, 3 3 பேர் உட்காந்துருக்காங்களா? ஸோ 3 பேர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. 10வது கேள்வி. சுபம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏல இருந்து சுபம் நடக்கிறாரு. எங்க நடக்கிறாரு? வெஸ்ட்ல 10 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்களாம். மேற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க இல்ல டிரைவ் பண்றாங்க. இந்த பாயிண்ட வந்து ஏன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. அடுத்து பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் ஓட்டி இதுல இருந்து ஒரு வலதுபுறத்துல 8 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. வலதுபுறம்னா இதுதான் வலதுபுறம். வலதுபுறம்ல 8 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. திரும்ப என்ன பண்றாங்க? அகைன் ஒரு வலதுபுறம் திரும்பி 14 கிலோமீட்டர் நடக்கிறார். 14 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க.
ஓகேவா? 14 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போறாரு. இங்க இருந்து என்ன பண்றாங்க? திரும்ப ஒரு வலதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். 12 கிலோமீட்டர் இங்க ஓட்டுறாங்க. திரும்ப என்ன பண்றாங்க? பின்னர் அவர் இறுதியாக வலதுபுறம் திரும்பி இங்க இருந்து திரும்ப ஒரு வலதுபுறம் ரைட் டர்ன் எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் டிரைவ் பண்றாங்க. ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 14 கிலோமீட்டர்ஸ் மேலே 14 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. அப்போ 14 கிலோமீட்டர்ஸுங்கிறப்ப இந்த 10ம் இந்த 14ம் ஆட் பண்ணாலும் இந்த 10ம் 4ம் ஆட் பண்ணாலும் 14 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். இதுதான் ஃபைனல் பாயிண்ட். ஓகேவா? இறுதி புள்ளியை பி என்று வைத்துக் கொள்ளவும் தானே சொல்ல போறாங்க. புள்ளி பியில் நிற்கிறார். இப்போ புள்ளி பியில நிற்கிறாங்க. அவர் மீண்டும் புள்ளி ஏவை அடைய எவ்வளவு தொலைவு குறுகிய தூரம் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும். திரும்ப ஏவே ரீச் பண்றதுக்கு அவர் எந்த டிஸ்டன்ஸை பார்த்து போகணும்? நார்த்தில் போகணும். நார்த்னா வடக்கு, அப்போ சவுத்து ரெண்டுமே இல்லை. நார்த்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கணும்? இங்கே ஒரு 8 கிலோமீட்டர்ஸு, இங்கே 8னா இதுவும் 8ஆ? இது வரைக்கும் 8. ஸோ 12ல் 8 போயிடுச்சுன்னா 4 கிலோமீட்டர்ஸ். இந்த 4 கிலோமீட்டர்ஸ் நார்த்தில் நடந்தாருன்னா அவர் புள்ளி ஏவை வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி 11வது கேள்வி. 11வது கேள்வியில் என்ன சொல்றாங்க? How many such even digits are there, each of which is immediately preceded by an even digit and immediately followed by an odd digit? இப்ப அத்தகைய இரட்டைப்படை இலக்கங்கள் எத்தனை உள்ளன? எத்தகைய அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு இரட்டைப்படை இலக்கத்தாலும் உடனடி பின்பாக ஒரு ஒற்றைப்படை இலக்கத்தாலும் சூழப்பட்டிருக்கும். என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும். அந்த ஈவன் அதாவது இரட்டை இலக்க எண் இருக்கணும். அந்த இரட்டை இலக்க எண்ணுக்கு முன்னாடி இன்னொரு இரட்டை இலக்க எண் இருக்கணும். அந்த இரட்டை இலக்க எண்ணுக்கு பின்னாடி ஒரு ஒற்றை இலக்க எண் இருக்கணும். ஒற்றை இலக்க எண்ணா ஆட் நம்பர் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை செட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஈவன் நம்பர் ஆட் நம்பர். ஆமாவா? இப்போ 6 ஈவன் நம்பர், 1ங்கிறது ஆட் நம்பர். இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து வேற ஏதாவது இருக்கா? சேர்ந்தாப்புல வந்த மாதிரி எந்த ஈவன் நம்பரும் இல்லை. அப்போ 2 தான் இருக்கு. ஸோ 2 மட்டும் சரி, 2 தான் இருக்கு. 12th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஆட் ஒன் அவுட் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளா கொஸ்டின் பார்த்தாலே தெரியுது. ஆட் ஒன் அவுட். இப்போ FHI, எஃப்லேருந்து ஜி ஜம்ப் பண்ணி ஹெச் போட்டிருக்காங்க. ஹெச்க்கு அப்புறம் கன்சிக்யூட்டிவாக ஐ போட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? XYA. எக்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணாமல் ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய்லேருந்து இசட்டை ஜம்ப் பண்ணி ஏ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்ஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்க? EFH. க்கு அப்புறம் எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் ஜி ஜம்ப் பண்ணி ஹெச் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டிவும் பார்த்துடலாம். ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க? MNP. எம்ல இருந்து என் ஜம்ப் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. என்க்கு அப்புறம் ஓ ஜம்ப் பண்ணி பி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த இந்த 3 ஆப்ஷன்லையுமே, இந்த ஆப்ஷன்லையும் சரி, தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், இது எல்லாமே சிமிலராக இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் எதுவுமே ஜம்ப் பண்ணாமல் கன்சிக்யூட்டிவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே ஒரு இதை ஜம்ப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவும் ஜம்ப் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆட் ஒன் அவுட். ஓகேவா? 13th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்ஸிங் சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்பர் மிஸ்ஸிங் சீரீஸ் பார்த்தலாமா? 256, 211, 166, 121, 76 அண்ட் கொஸ்டின் மார்க். ஸோ 256லேருந்து 211 வரணும்னா எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது சீரீஸ். ஸோ மைனஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. -45. இதுலேருந்து 211லேருந்து -45 பண்ணோன்னா நமக்கு 166. ஓகேவா? 166லேருந்து அகெயின் ஒரு 45 மைனஸ் பண்ணோன்னா 121. 121லேருந்து அகெயின் ஒரு 45 மைனஸ் பண்ணோன்னா 76. 76லேருந்து ஒரு 45 மைனஸ் பண்ணோன்னா 31. ஆமாவா? ஸோ 31 இஸ் த ரைட் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? ஓகே, ரேங்கிங்ல இருந்து ஒரு சம். சுமேதா secured the 9th rank from the top and 23rd rank from the bottom in her class. How many students are there in the class? இந்த கொஸ்டினை பார்த்தாலும் அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி -1 பண்ணோம்னா total number of students in the class 31. ஓகே, 15th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஓகே, நார்த் டைரக்ஷன்ல எல்லாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல நேர் வரிசையில உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 பேர் உட்காந்துருக்காங்க. 7 பேர் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா என்ன கொடுத்துருக்காங்க? டியின் இடதுபுறத்தில் ஒருவரும் அமரவில்லை. நோ ஒன் இஸ் சீட்டட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஒருவர் கூட டியோட லெஃப்ட் சைட்ல உட்காரல அப்படின்ட்டாங்க. அப்ப எல்லாருமே டியோட ரைட் சைட்ல தான் உட்காந்துருக்காங்க. 1 2 3 4 5 6 டியோட சேர்த்து 7 பேர் உட்காந்துருக்காங்களா? ஓகே, டி தான் வந்து லெஃப்ட்ல இருந்து பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? டி மற்றும் சிக்கு இடையில் 4 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். டிக்கும் சிக்கும் நடுவுல 4 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. 1 2 3 4. அப்ப 5ஆவதா சி உட்காந்துருப்பாங்களா? ஸோ சி எங்க உட்கார வச்சிடலாம். அடுத்து ஒய்யின் வலதுபுறத்தில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஒய்யோட வலதுபுறத்துல 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஒய்யை இங்க பிளேஸ் பண்ணோம்னா ஒய்யோட வலதுபுறம் இது, ஒய்யோட வலதுபுறம் இதா, ஒய்யோட வலதுபுறத்துல 1 2 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஓகே, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? எக்ஸ் என்பவர் ஏயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எக்ஸ்ங்கிறவங்க எங்க உட்காந்துருக்காங்க? ஏவோட இடதுபுறத்துல உட்காந்துருக்காங்க. இப்ப இங்க எங்கேயுமே வந்து உடனடியா இருக்கிற மாதிரி இல்ல, இங்க மட்டும்தான் இமீடியட்லி இருக்கு. ஆமாவா? ஸோ ஆனா இமீடியட்லின்னு சொல்லலைல்ல, ஸோ அந்த பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். எக்ஸோட வலதுபுற எக்ஸ் என்பவர் ஏவோட இடதுபுறத்துல உட்காந்துருக்காங்க, அந்த பாயிண்ட்டை வச்சுக்கலாம். மற்றவங்களோட பிளேஸை வச்சிடலாமா? பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எக்ஸ் அண்ட் ஏவை பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க? W என்பவர் ஒய்யின் உடனடி அருகாமையில் இல்லை. அப்ப Wங்கிறவங்க ஒய்யோட அருகாமையில இல்லைன்ட்டாங்க. சரி, ஓகே. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல. அப்ப எக்ஸ் சீட்டட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறப்ப எனி லெஃப்ட்னும் கொடுக்கல, இமீடியட் லெஃப்ட்னும் கொடுக்கல. அதனால நம்ம இமீடியட்லியே எடுத்துக்கலாம். ஏவை இங்க உட்கார வச்சிடலாம். ஏவோட இமீடியட் லெஃப்ட்ல எக்ஸ் உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்ப என்ன சொல்லிட்டாங்க? W என்பவர் ஒய்க்கு உடனடி அருகாமையில் இல்லை. பக்கத்துல ஒய்க்கு பக்கத்துல W உட்காரலன்ட்டாங்க. அப்ப இங்க ஒய் W எங்க போட்டுக்கலாமா? இன்னும் யாரோட பொசிஷனை பிளேஸ் பண்ணல? பியோட பொசிஷன் தான் இன்னும் உட்கார வைக்கல. பிஏ இங்க உட்கார வச்சுக்கலாம். இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? Wவின் இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்திருப்பவர் யார்? வலதுபுறம்னு கேட்கல. வலதுபுறம்னு கேட்டா வலதுபுறத்துல யாருமே இல்லை. அப்ப டபிள்யூவோட இடதுபுறத்தில் 3ஆவதாகனா இடதுபுறத்தில் 3ஆவதாக யார் உட்கார்ந்துருக்காங்க? ஒய்ங்கிறவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒய் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 16வது கேள்வி சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து. எத்தனை பேரு? 4 5 6 7 7 பேர். 1 2 3 4 5 6 7 7 பேர் உட்காந்துருக்காங்க. 7 பேர் எப்படி உட்காந்துருக்காங்க? மையத்தை நோக்கி. ஆமாவா? மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். எக்ஸின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் பொழுது எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அதாவது எக்ஸோட ரைட் சைட்ல இருந்து வலதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்றப்ப எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் நடுவுல 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சோ இங்க உட்கார வச்சிடலாம். அடுத்து என்ன கேக்குறாங்க? அடுத்து என்ன சொல்றாங்க? டபிள்யூவின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது டபிள்யூ மற்றும் எம்முக்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். டபிள்யூவோட வலதுபுறத்துல இருந்து எண்றப்ப டபிள்யூக்கும் எம்முக்கும் நடுவுல 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ஸோ எம்மை இங்க பிளேஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்றாங்க? எக்ஸின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது எக்ஸ் மற்றும் எண்ணுக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். திரும்ப எக்ஸோட வலதுபுறத்துல இருந்து எண்றப்ப
எக்ஸுக்கும் எண்ணுக்கும் நடுவில் 1 2 3 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. அப்போ எண்ணை இங்கே உட்கார வச்சிடலாமா? அடுத்து என்ன சொல்றாங்க? பி என்பவர் ஒய்யின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஓகே, பிங்கிறவங்க எங்க உட்காந்துருக்காங்க? ஒய்யோட இமீடியட் லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்க. உடனடி நீங்க சொல்லிட்டாங்களா? இங்க அதே போல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இமீடியட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க பி உட்கார வச்சிடலாம். இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் பிளேஸ் பண்ணல, ஓங்கிறவங்க. ஓவை இங்க உட்கார வச்சிடலாம். இப்ப என்ன சொல்றாங்க, என்ன கேக்குறாங்க? ஓவின் இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்திருப்பவர் யார்? Who is seated third to the left of O? ஓவோட தேர்ட் லெஃப்ட்ல, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இது, செகண்ட் லெஃப்ட் இது, தேர்ட் லெஃப்ட் இது. தேர்ட் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க? இதுதான் லெஃப்ட் சைடு. தேர்ட் லெஃப்ட்ல ஒய்ங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி, ஒய் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபேஸிங் த சென்டர்ப்பா இதெல்லாம். ஃபர்ஸ்ட் இங்க ஃபேஸிங் த சென்டருங்கிறதுனால லெஃப்ட் ரைட் இப்படி வருது, இல்லைன்னா வேற மாதிரி வரும். இது லெஃப்ட்னு வரும், அது ரைட்டுங்கிறது மாதிரி வரும். ஓகேவா? கொஸ்டினை கவனமா படிங்க. 17வது கொஸ்டின். 17வது கொஸ்டின்ல மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது பார்த்தோம்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 2 சீரீஸ் இருக்கு. எப்படிங்கிறத சொல்றேன். 1 2 1 1 12 12 12 15 12 10 12 19 1208 டேஷ் 1206 1227. ஆமாவா? இப்ப இந்த 11யும் இந்த 15யும் எடுத்துக்கோங்களேன். என்ன பண்ணியிருக்காங்க? +4 பண்ணியிருக்காங்க. இந்த 15யும் 19யும் எடுத்துக்கோங்களேன், +4 பண்ணியிருக்காங்க. அதே போல இங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கேயும் +4 பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பரோட +4 பண்ணோம்னா நமக்கு 1227ங்கிறது வரும். ஓகேவா? அப்ப இந்த நம்பரோட +4 பண்ணனா என்ன வருது? 1223. ஓகே, இப்ப இன்னொரு சீரீஸ் இருக்குன்னு சொன்னல, அதையும் பார்த்துடலாமா? இங்க 12ல இருந்து -2 பண்ணா 10, 10ல இருந்து -2 பண்ணா 8, 8ல இருந்து -2 பண்ணா 1206. ஓகேவா? ஆனா இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் 1223ங்கிறது தான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி சீரீஸ்ல பார்த்துட்டு வந்தானே, டபுள் சீரீஸ் இருக்க மாதிரி, ட்ரிபிள் சீரீஸ், ஒரே சீரீஸ்ல 3 சீரீஸ் உள்ள இருக்க மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாவா? அந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லா டைப்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறது பெட்டர். அடுத்த கொஸ்டின். 18th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? The digits in the number 3 2 4 1 5 8 6 are arranged in ascending order from left to right. Left to rightல ascending orderல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. How many digits retain their original positions when compared to the original number? பழைய இப்போ மாத்தின நம்பர் இருக்கும்ல, அந்த சீரீஸ்ல இருந்து ஒரிஜினல் நம்பர்ல எந்த நம்பர் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கு அது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பார்த்துடலாமா? 3 2 4 1 5 8. இது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா அரேஞ்ச் பண்ணனா 1 2 3 4 5 6 8ன்னு வருமா? ஸோ இதுல 2ங்கிறது பிளேஸ் சேஞ்ச் ஆகல. பிளேஸ் சேஞ்ச் ஆகாதது மட்டும் எத்தனைன்னு கேட்குறாங்க. எத்தனை நம்பர் பிளேஸ் சேஞ்ச் ஆகல? 2 நம்பர் மட்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கா? 2 1 5. ஸோ 2 மட்டுமே, 2 மட்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கு, இடம் மாறாம இருக்கு. ஓகே, 19வது கேள்வியில் என்ன கேட்குறாங்க? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் நைஸ் லார்ஜ் லேண்ட் என்பது CDAKPI என்றும், லேண்ட் இஸ் ஃபர்டைல் என்பது RFPCAK என்றும், காஸ்ட் இஸ் ஹை என்பது SIIGPC என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் கொடுக்கப்பட்ட மொழியில் ஃபர்டைல் என்பது எவ்வாறு குறியிடப்படுகிறது? இப்ப எப்பவுமே எப்படி கேட்பாங்க? 2 மட்டும் கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க. ஆனா இந்த இடத்துல 3 கொடுத்துருக்காங்க. ஆமாவா? 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ் லார்ஜ் லேண்டுங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க?
CKAKPIன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல land is fertile. சாரி, TILE fertileங்கிறத RFPCAKன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல cost is highங்கிறத SIIGPCன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் செகண்ட் சென்டென்ஸ்லயும் லார்ஜ்ங்கிறது காமனா இருக்கா? சாரி, லேண்டுங்கிறது காமனா இருக்கு. லேண்டுங்கிறது காமனா இருக்கு. அப்ப இதுல என்ன காமனா இருக்கு? கோடுல ஏகேங்கிறது காமனா இருக்கு. ஆமாவா? அப்ப லேண்ட் இஸ் கோடட் அஸ் ஏகே. ஃபர்டைலோட இதுதான் கேக்குறாங்க. அடுத்து செகண்ட் சென்டென்ஸ்லயும் தேர்ட் சென்டென்ஸ்லயும் என்ன காமனா இருக்கு? இஸ்ங்கிறது காமனா இருக்கா? கோடுல என்ன காமனா இருக்கு? பிசிங்கிறது காமனா இருக்கு. அப்ப இஸ் கோடட் அஸ் பிசி. இப்ப ஃபர்டைலுக்கானது தான் கேக்குறாங்க. ஆமாவா? பச்சை கலர் எடுத்துக்கலாம். ஃபர்டைல்ங்கிறது எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்ப இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல மட்டும்தான் ஃபர்டைல்ங்கிறது இருக்கு. ஆமாவா? இந்த ஃபர்டைல்ங்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கோட் ஆகிருச்சு. அப்ப ஃபர்டைலோட கோட் என்ன? RF. ஆப்ஷன் பி RF இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவாப்பா? அடுத்த கொஸ்டின் 20வது கேள்வி. 20வதுல என்ன கேக்குறாங்க? டைரக்ஷன்ல இருந்து ஒரு ப்ராப்ளம். ஓகே, இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் கொஸ்டின்ஸ்ல பார்த்த வரைக்கும் ஒரு சின்ன அனலைஸ் மாதிரி வச்சுக்கலாமா? எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் சம்ஸ் கேக்குறாங்க? மினிமம் ஒரு இதுல ஒரு 2 சம் 3 சம் ஆச்சு டைரக்ஷன்ஸ்ல இருந்து வந்துருது. ஓகேவா? மினிமம் 2 சம் டைரக்ஷன்ல இருந்து வந்துருது. ஒரு 2 சம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து 2 சம் வந்துடுது. லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து 2 சம் கண்டிப்பா வந்துடுது. ஒரு சம் இல்லைன்னா 2 சம் கண்டிப்பா வந்துடுது. ஆமாவா? நாளைக்கு இல்லைன்னா வந்து இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ள எத்தனை சம்ல எந்த சம்மோட வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த டாபிக்கோட வெயிட்டேஜ் அதிகங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டில் சம் சால்வ் பண்ணிட்டு வரோம்ப்பா. அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ 30 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸை தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ 2026ல கேட்க போகிறதும் இந்த ஃபார்மேட்டில் தான் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு ரீசனிங்க்கு தனியாக வெயிட்டேஜ் வேணும், எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்லேருந்து வெயிட்டேஜ் அதிகங்கிறது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, 20th கொஸ்டின். ராஷ்மி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? வெஸ்ட் டைரக்ஷனில் 5 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி போகிறாங்க. இதை வெஸ்ட் டைரக்ஷன்னா ஸோ 5 கிலோமீட்டர் வெஸ்ட் நோக்கி நடக்கிறப்ப இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. தென் ஷீ டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 4 கிலோமீட்டர். ரைட் டர்ன் பண்ணி வலதுபுறம் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறார். அதே அகைன் என்ன பண்றாங்க? ஒரு வலதுபுறம் பின்னர் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இங்கிருந்து ஒரு வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். இங்கிருந்து என்ன பண்றாங்க? பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறார். இங்கிருந்து ஒரு இடதுபுறம் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, பின்னர் அவர் இறுதியாக வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். 3 + 2 5. ஸோ இங்க 5 கிலோமீட்டரை ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து 5 கிலோமீட்டர் மீட் பண்ணிட்டாங்க. இதுதான் லாஸ்டான பாயிண்டா. இப்பொழுது புள்ளி பியில் நிற்கிறார். இப்ப வந்து அவர் கடைசியா நிக்கிற பாயிண்ட் பேரு பின்னு சொல்லிட்டாங்க. அவர் மீண்டும் புள்ளி ஏவை அடைய, திரும்ப புள்ளி ஏவை அடைய என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த டைரக்ஷன்ல நடப்பாங்க? இங்க ஒரு 4 கிலோமீட்டர், இங்க ஒரு 4 கிலோமீட்டர். 4 + 4
8 கிலோமீட்டரா? 8 கிலோமீட்டர் எந்த திசையை நோக்கி நடக்கணும்? சவுத் டைரக்ஷன்ல. தெற்கு நோக்கி நடந்தா அவங்க வந்து பாயிண்ட் ஏவை திரும்ப ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 8 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் த சவுத்துங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 21வது கேள்வி. Tanya secured the 24th rank from the top and the 56th rank from the bottom in his class. ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்க போகிறாங்க. என்ன பண்ணணும்? 24 + 56 - 1 1 79. 79 is the right answer. ஓகே, கரெக்டாக எழுதிடலாம். -4 + 56 -1. ஓகே, அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின். ஆங்கில அகர வரிசைப்படி. ஓகே, பின்வரும் ஜோடியில் எந்த ஜோடி வந்து தப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆட் ஒன் அவுட் தான் கேட்குறாங்க. ஓகே, YEDT பொசிஷன் வேல்யூஸை வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஒய்யோட பொசிஷன் வேல்யூ 25, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, டியோட பொசிஷன் வேல்யூ 4. இப்போ 5 + 5 தான் நமக்கு இங்கே 4 வரும். 4ங்கிறது 4ஆவே வராது, 30ஆ வரும். ஓகேவா? ஓகே, டியோட பொசிஷன் வேல்யூ 20, 20னா இங்கே +15 ஆட் ஆகியிருக்கு. அப்புறம் KQ, கேவோட பொசிஷன் வேல்யூ என்ன? 11, கியூவோட பொசிஷன் வேல்யூ 19. இங்கே கியூவோட பொசிஷன் வேல்யூ 19, இங்கே இ இருக்கு, இயோட பொசிஷன் வேல்யூ 5. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? +6 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? இங்கே +5 பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே +6 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? அப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை என்ன கோட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சாலே எது தப்புங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? I9, அப்புறம் என்னோட பொசிஷன் வேல்யூ 14, டியோட பொசிஷன் வேல்யூ 4. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஐயோட பொசிஷன் ஐங்கிறது 9, 9லேருந்து +5 பண்ணோன்னா நமக்கு 14 வருது. ஆமாவா? அதே போல் அடுத்த ஆல்ஃபபெட்க்கு பார்த்தோன்னா அடுத்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் எக்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸோட பொசிஷன் வேல்யூ 25, டபிள்யூ கொடுத்துருக்காங்க. டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13. இப்போ பார்த்தோன்னா இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க? +5ங்கிறது தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே +6ன்னு பண்ணியிருக்கிறது தான் ஆட் ஒன் அவுட், அதாவது ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் சமன்பாட்டில் ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக எடுத்துக்கிறது சொல்லிட்டாங்க. ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக எடுத்துக்கலாம், மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். இது ரெண்டையும் மாற்றி மாற்றி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? 409 டிவிஷன்னா மல்டிப்ளை பை 2, ப்ளஸ்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணுமா? -1. 416 மல்டிப்ளிகேஷன்னா டிவைடட் பை 8, மைனஸ்னா +76. ஓகே, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 52, இதுனா 818 -56 + 76. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 894, 842. ஆப்ஷன் பி 842 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 24வது கொஸ்டின். 24th கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? ZWRM வந்து WRURன்னு கோட் பண்ணியிருக்காங்க. NCDGயை வந்து KXGLன்னு கோட் பண்ணிட்டாங்க. அப்போ ENMVயை எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ZWRM எப்படி எழுதியிருக்காங்க? WRURன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதோட பொசிஷன் வேல்யூஸ் எழுதிடலாமா?
Z ஓட பொசிஷன் வேல்யூ 26, W ஓட பொசிஷன் வேல்யூ 23, R ஓட பொசிஷன் வேல்யூ 18, M ஓட பொசிஷன் வேல்யூ 13. W ஓட பொசிஷன் வேல்யூ 23, R ஓட பொசிஷன் வேல்யூ 18, U ஓட பொசிஷன் வேல்யூ 21, R ஓட பொசிஷன் வேல்யூ 18. என்ன பண்ணியிருக்காங்க? -3 பண்ணியிருக்காங்களா? -3, இங்க -5 பண்ணியிருக்காங்க, இங்க +3 பண்ணியிருக்காங்க, இங்க +5 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? அப்ப -3 -5 -3 -3 -5 +3 +5 பண்ணியிருக்காங்க. -3 -5 +3 +5 கோட் பண்ணியிருக்காங்க. இப்ப ENMV. E ஓட பொசிஷன் வேல்யூ என்ன? 5. N ஓட பொசிஷன் வேல்யூ 14. M ஓட பொசிஷன் வேல்யூ 13. V ஓட பொசிஷன் வேல்யூ 22. இப்ப -3 பண்ணுமா? -3 பண்ணா 2ங்கிறது வரும். 2 செகண்ட் பொசிஷன்ல Bங்கிறது இருக்கா? அடுத்து -5. -5 பண்ணோம்னா 9. 9ங்கிற இடத்துல Iங்கிற ஆல்பபெட் இருக்கு. அடுத்து +3 பண்ணுமா? +3னா 16. 16th பொசிஷன்ல Pங்கிற ஆல்பபெட் இருக்கு. இங்க +5வா? +5னா 27. 27th பொசிஷன்ல என்ன ஆல்பபெட் இருக்கு? 26 வரைக்கும்னா A இருக்கு. சாரி 26னா Z இருக்கா? இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. 26னா Z இருக்கு. 27th பொசிஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஏங்கிறது அகைன் வந்துடும். ஓகேவா? ஸோ BIPA. BIPAங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் Dல இருக்கு. ஸோ ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. 25வது கொஸ்டின். 25th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்பா. லட்டு மாதிரி சால்வ் பண்ணலாம். AUTO ஆட்டோங்கிறத 2683ன்னு எழுதியிருக்காங்க. TOURங்கிறத 8136ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பலாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். இருக்கிற ஆல்பபெட்ஸை அப்படியே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏங்கிறது இல்ல, UTOங்கிறது இதுல இருக்கா, TOUங்கிறது இதுல இருக்கா. நம்பர் எது காமனா இருக்கு? எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஏவை வந்து 2ன்னு எழுதியிருக்காங்க, ஆரை வந்து 3ன்னு எழுதியிருக்காங்க. சாரி, ஆரை வந்து 1ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஏ இஸ் கோடட் as 2, ஆரை வந்து 1ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ எதோட கோடு கேட்குறாங்க? ஆரோட கோடு தான் கேட்குறாங்க. ஆரோட கோடு இஸ் நத்திங் பட் 1. ஓகே ஓகே. 26th கொஸ்டினை ஒர்க் அவுட் ப்ராப்ளமா வச்சுக்கலாமா? 26th கொஸ்டின் இஸ் அ ஒர்க் அவுட் ப்ராப்ளம். ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், இது 2வது ப்ராப்ளம். ஓகேவா? சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகே. 27th கொஸ்டின். 27th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? சம் பில்லோஸ் ஆர் மேட்ஸ், சம் மேட்ஸ் ஆர் மேட்ரஸஸ். சில தலையணைகள் பாய்கள் ஆகும், சில பாய்கள் மெத்தைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ல. ஓகேவா? சில தலையணைகள், சில தலையணைகள் பாய்கள்னு சொல்லிட்டாங்க. மேட் பாய்கள். ஓகேவா? சில பாய்கள் மெத்தைகள்னு சொல்லிட்டாங்க. சில பாய்கள் வந்து மெத்தைகள்னு சொல்லிட்டாங்க, அதாவது மேட்ரஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. மேட்ரஸஸ். ஓகேவா? இப்ப கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்க? சம் பில்லோஸ் ஆர் மேட்ரஸஸ். பில்லோஸ்க்கும் தலையணைக்கும் மெத்தைக்கும் லிங்க்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது லிங்க் இருக்கா? இல்ல. டைரக்டா எந்த லிங்க்கும் இல்ல. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்ப ஆப்ஷன் 1 கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகல. கன்க்ளூஷன் 2ல என்ன சொல்றாங்க? ஆல் மேட்ரிசஸ் ஆர் மேட்ஸ். எல்லா மேட்ரிசஸ்மே மேட்னு சொல்றாங்க, அதுவும் இல்லை. ஸோ நெய்தர் 1 நார் 2 ஃபாலோஸ். ரெண்டுமே ஃபாலோ ஆகல அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே. 28வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஷேட்ஸ் ஆர் ரூஃப்ஸ். சம் ஷேட்ஸ் ஆர் ரூஃப்ஸ்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆல் சீலிங்ஸ் ஆர் ரூஃப்ஸ். எல்லா சீலிங்குமே ரூஃப்னு சொல்லிட்டாங்க. ஓகே. கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்க? சம் ஷேட்ஸ் ஆர் சீலிங்ஸ். சில ஷேட்ஸ் வந்து சீலிங்ஸ்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆப்ஷன் 2ல என்ன சொல்றாங்க?
ஆல் ரூஃப்ஸ் ஆர் சீலிங்ஸ். எல்லா ரூஃப்ஸுமே வந்து சீலிங்ஸ்னு சொல்றாங்க. இல்ல, எல்லா சீலிங்குமே தான் ரூஃப். ஆமாவா? எல்லா சீலிங்குமே ரூஃப். ஆனா எல்லா ரூஃப்மே சீலிங் இல்ல. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகல. ரெண்டுமே ஃபாலோ ஆகல. நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோஸ். ஓகே. 29வது கேள்வி. 29th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் எண் வரிசை பார்த்து பின்வரும் கேள்வி. ஓகே, எண் வரிசை தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா. இதுல என்ன சொல்றாங்க? ஒவ்வொன்றுக்கும் உடனடியாக முன்பாக ஒரு இரட்டைப்படை எண்ணாலும் உடனடியாக பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணாலும் சூழப்பட்டிருக்கும் அத்தகைய இரட்டைப்படை எண்கள் எத்தனை உள்ளன? அத்தகைய இரட்டைப்படை எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இரட்டைப்படை எண்களை எழுதிடணும். இரட்டைப்படை எண்ணுக்கு முன்னாடி ஒரு இரட்டைப்படை எண்ணும், இந்த இரட்டைப்படை எண்ணுக்கு பின்னாடி ஒரு ஒற்றைப்படை எண்ணும் வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஈவன் நம்பர் ஆட் நம்பர்னு இருக்கணும். ஓகேவா? இப்ப 2 ஈவன் நம்பர் தொடர்ந்து எங்க வருதுன்னு பாருங்க. 2 ஈவன் நம்பர் இங்க வருது, பின்னாடியே ஆட் நம்பரும் வருதா? ஸோ இதை எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர் வேற ஏதாவது சேர்ந்தாப்புல வருதா? வேற எதுவுமே வரல. ஸோ 8 6 9ங்கிறது தான் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஓகேவா? 1 வேற எதுவுமே இல்லை. 2 ஈவன் நம்பர் சேர்ந்து வரணும், பின்னாடி ஒரு ஆட் நம்பர் வரணும். ஒன்னே ஒண்ணுதான் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ்ல ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணிடலாமா? சீரீஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம். EHKQ. ஈயோட பொசிஷன் வேல்யூ என்ன? 5. ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8. கேவோட பொசிஷன் வேல்யூ 11. இங்க கொஸ்டின் மார்க் இருக்குல்ல? ஓகே, அடுத்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்க என்ன பண்ணியிருக்காங்க? +3 அகைன் இங்க ஒரு +3 பண்ணோம்னா 14. 14th பொசிஷன்ல என்ன ஆல்பபெட் இருக்கு? என்னங்கிற ஆல்பபெட் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல என்னங்கிறது எந்த இதுல வருது? ஆப்ஷன் ஏல மட்டும்தான் வருது. ஆப்ஷன் பி இல்ல, சி இல்ல, டிங்கிறது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலயே கண்டுபிடிச்சிடலாம். ஆமாவா? இந்த மாதிரி சில சம்ஸும் கேட்பாங்க. சில இதுல 2 இதை சிமிலரா கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ஸ்லயே 2 இங்க 2 இதுலயுமே என்னன்னு வந்ததுன்னா நம்ம 3யுமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது சும்மா ட்ரை பண்ணுவோமே. அடுத்த இது எல்எல் தான் வருதாங்கிறத பார்ப்போமா? ஓகே, அடுத்து ஈக்கு பக்கத்துல என்ன இருக்கு? சிங்கிறது இருக்கா? சியோட பொசிஷன் வேல்யூ 3. அடுத்து எஃப்ங்கிறது இருக்கு, எஃபோட பொசிஷன் வேல்யூ 6. ஐங்கிறது இருக்கு, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? இங்கேயும் +3 பண்ணியிருக்காங்க. ஸோ 9 + 3 is 12. 12th பொசிஷன்ல என்ன ஆல்பபெட் இருக்கு? எல்லுங்கிற ஆல்பபெட் இருக்கு. அதே போல இங்க ஓ இருக்கா? ONM. ஓட பொசிஷன் வேல்யூ 15. என்னோட பொசிஷன் வேல்யூ 14. எம்மோட பொசிஷன் வேல்யூ 13. என்ன பண்ணியிருக்காங்க? -1 டிக்ரீசிங் ஆர்டர்ல போகுதா? அப்ப -12. -1னா 12. 12th பொசிஷன்ல என்ன ஆல்பபெட் இருக்கு? எல்லுங்கிற ஆல்பபெட் இருக்கு. ஸோ NLLங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குப்பா. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. லைவ் கிளாஸஸ் நடக்குது. நம்ம ஆப்ல கிடைக்குது இது. ஓகேவா? ஆப்போட லிங்க் இதுதான், வெப்சைட் லிங்க் இதுதான். பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை பத்தின உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கோர்ஸோட இன்னும் டீடைல்ஸை கேட்டுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? 1499க்கு 1 டைம் பேமெண்ட், லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? லைஃப் லாங் நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா குரூப் டிக்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுவும் பெய்ட் கிளாஸஸ் தான். பெய்ட் கிளாஸஸ்க்கும் யூடியூப் ஃப்ரீ கிளாஸஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்டஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? இங்கே நம்ம டோட்டலாக பார்க்குறோம், மொத்தமாக பார்க்குறோம். அங்கே டாபிக் டெஸ்ட்டும் இருக்கும். இன்னும் உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்ட் டெப்த்தாக இருக்க போகுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேற எதுவும் இல்லை.
ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் இல்லை, இது ஃபுல்லாக வீடியோ கிளாஸஸ். ஓகேவா? வீடியோ லைவ் கிளாஸஸ் நடக்கும். ஓகேவா? ஏதாவது டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். அடுத்து என்டிபிசிக்கான புக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக இது லான்ச் பண்ணியிருக்கோம். 480 ஒன்லி. ஓகேவா? 47 செட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதையும் வாங்கிறதுக்கு அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, கிளாஸஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.